சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய தியானத்திலே நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவா அல்லது அழிக்கவா எதற்கு வந்தே தியானித்தோம். இந்த நாளிலே கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 6 முறை முக்கியமான சில உபதேசங்களை ஆண்டவர் விளக்குகிறார். அதிலே முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற பகுதியை தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். 21 சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை சொல்வது என்ன? கொலை செய்தால் நியாய தீர்ப்பு உண்டு, கொலை செய்கிறவனுக்கு நியாய தீர்ப்பின்படி தண்டனை உண்டு என்பதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, இன்னொன்றை செய்தாலும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வருகிற வசனத்திலிருந்து அதை அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லுகிறார். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆண்டவர் பல நேரங்களிலே நீ எவ்வளவு பெரிய பக்தி மார்க்கத்தில் நடந்தாலும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அன்பை பிரதிபலிக்காவிட்டால் அதில் பயன் ஒன்றும் இல்லை என்பதை எடுத்துரைக்கிறார். இந்த முதலாவது பிரசங்க குறிப்பிலே அவர் சொல்லுவது சகோதரனை, சொந்த சகோதரனை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலே உடன் பிறந்த எல்லாரும் ஒரே போல் இருப்பதில்லை, அவர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் உண்டு. சொந்த சகோதரனை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். விருத்திக்கான காரியங்கள் நம்மிடத்திலே இருந்தாலும், அதற்குரிய அடையாளங்கள் இருந்தாலும், நான் அதிலே முன்னேறி இருந்தாலும் தன்னுடைய சொந்த சகோதரனை நடத்துவதிலே நான் குறைவுபட்டிருப்பேன், ஆனால் அது தண்டனைக்கு ஏதுவானது என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் விளக்குகிறார். முதலாவது, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமான காரணங்களின்றி சொந்த உடன்பிறப்புகள் மீது பகைமையோ கோபமோ வைராக்கியமோ கொண்டிருந்தோமானால் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருப்போம் என்பதை சொல்லுகிறார். அடுத்தது, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். வீணன், அவன் யூஸ் ஃபார் நத்திங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். அவன் எதற்கும் பயனற்றவன் என்று யாரையாகிலும் நாம் பிராண்ட் பண்ணுவோமானால், அவர்களை முத்திரை குத்தி அப்படி அழைப்போமானால் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அதாவது நாம் நீதி விசாரணையிலே நிற்க வேண்டி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இந்த வார்த்தை மிக எளிதிலே நமக்கு வருகிறது. விளைவுகளை அறியாதவர்களாக மிக சாதாரணமாக அந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறோம். மூடனே என்று எல்லாரையும் நாம் அழைத்து விடுகிறோம். வார்த்தையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஏற்படுத்துகிற விளைவுகளை நாம் உணர்வதில்லை. சொந்த சகோதரனை மூடனே, அதாவது முட்டாள் என்று நாம் சொல்லுகிறோமே, அப்படி என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சகோதரனை ட்ரீட் பண்ணக்கூடாது, அவன் மேல் கோபித்து கொள்ளக்கூடாது காரணம் இல்லாமல். அடுத்தது, அவனை உதவாதவன் வீணன் என்று சொல்லக்கூடாது. அடுத்தது, மூடனே என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகையால் இப்படி கூட நீ பேசக்கூடாது. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. இது வித்தியாசமான ஒரு வார்த்தை. பலிபீடத்திற்கு நான் என்னுடைய காணிக்கைகளை செலுத்த வரும்போது எனக்கு யார் யார் மேலெல்லாம் கசப்பு உண்டோ அவர்களோடு ஒப்புரவாகுவதில்லை. என்மேல் அவருக்கு ஒரு குறை இருக்குமானால் அவரிடத்தில் சென்று என்னை மன்னித்து விடு என்று கேட்டு ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய போதனைகள் வித்தியாசமானது, அது ஆழமானதும் கூட. வாசிக்கும் போது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் எளிதில் சிலரை மன்னிக்கலாம், அந்த பக்குவத்திற்குள்ளாக வரலாம். ஆனால் நம்மை மன்னிக்க முடியாதபடி சிலர் கசப்புகளோடு இருக்கலாம். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அறிந்தவர்களாக அவர்களிடத்திலே சென்று ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பாக சகோதரருக்குள்ளே இப்படிப்பட்ட பகைமை இருக்கக்கூடாது. உன் பேரில் யாராவது ஒருவர் கசப்போடு வைராக்கியத்தோடு இருப்பார்களானால் நீ இங்கே செலுத்துகிற காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த கசப்பை உடைத்தெறிந்து சமாதானமாகி என்று காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும்
நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையும் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மலைப்பிரசங்கத்திலே சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொந்த சகோதரனிடத்திலே சமாதானம் பண்ண வேண்டும், சண்டை இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் எதிராளியினிடத்திலே நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விளக்குகிறார். உனக்கும் ஒரு எதிராளிக்கும் பிரச்சனை உண்டென்று கண்டால் எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் போய் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் அனுப்பி சேவகன் உன்னை சிறைச்சாலைக்கு அனுப்பும் முன்பாக வழியில் வரும்போதே அவனுடனே நல் மனம் பொருந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆழமான வார்த்தை! பகையை முற்ற விடுவதன் மூலம் பெரிதான பாதிப்புகள் ஏற்படுத்தாதபடிக்கு வழியிலேயே அதை சீர்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பொருந்தாவிட்டால், ஒருவேளை நீ நல்மனம் பொருந்தாவிட்டால், நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ சமாதானம் ஆவதினாலே உனக்கு தான் லாபம். நீ சமாதானம் ஆகவில்லை, உனக்கும் எதிராளிக்கும் உள்ள வாது அப்படியே இருக்கிறது, அது வழக்காக மாறி நீ தண்டனைக்குட்படுத்தப்பட்டால் தண்டனைக்குரிய பிணையத்தை நீ செலுத்த வேண்டும். வேறு வழியே இல்லை. அதற்கு நீ சீர் பொருந்துவதே நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உணர்ந்தவர்களாக சொந்த சகோதரர்களிடத்திலே, குடும்ப உறுப்பினர்களிடத்திலே, சமுதாயத்திலே நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.